பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உங்கள் நாம ஆசீர்வதியாக. உங்கள் ஆவிக்குரிய வகையில் வளர உதவி செய்யும் பிதாவே. பிதாவோடு போன கொடுத்தது நன்றி பிதாவே. இந்த நாளை கொடுத்தது நன்றி பிதாவே. இந்த நாளில் பைபிளை எடுக்க ஆசிர்வதிங்க பிதாவே. ஞானத்தை அறிவே கொடுங்க பிதாவே. உணவு உடுப்பு கொடுங்க பிதாவே. கூடி சோதனையிலேருந்து ரசிங்க பிதாவே. சுகபலனை கொடுங்க பிதாவே. கூடி வந்த யாவரையும் ஆசீர்வாதம் பிதாவே. இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்குறேன். ஆமென். ஒன்று பேதுரு 2:4 பார்த்துட்ருக்கோம் இல்லையா? 1 பேதுரு 2:4 மனுஷரால் தள்ளப்பட்டதும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் வெளியேறப்பட்டதுமாயிருக்கிற ஜீவன் உள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும். சேர்ந்திருக்கோன்னு சொல்கிறாரு. ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேருகிறவர்களாகிய நீங்களும். யார் சேர்ந்திருக்கா? யார் எப்படிப்பட்டவங்க சேர்ந்திருக்காங்க? அவங்க எப்படிப்பட்டவங்க இருக்கிறாங்க? யார் அவரை தெரிந்து கொண்டிருக்காரு? பார்த்தோம், நிறைய பார்த்தோம். ஏன் தேவனானவர் இப்படிப்பட்ட நன்மைகளினாலே நம்மளை தெரிந்து கொண்டார்? நாம் பார்த்திருக்கோம். அவருடைய குமாரனுடைய சாயலா இருப்பதற்கு தெரிந்து கொண்டார். இங்கே பாருங்க, நன்மையை அறிந்து கொண்டு செய்வதினாலே, நன்மையை செய்கிறதினாலே நாம் என்ன செய்வோம் அப்படின்னா, நாம் ஆவிக்குரிய வகையிலே காணுவோம். நாம் தெரிந்து கொள்ளப்பட்டோம். நாம் எப்படிப்பட்டவர்? இவ்விதமாக பிந்தினோர் முந்தினோராயும் முந்தினோர் பிந்தினோராயும் இருப்பார்கள். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் என்றார். அநேகர் அழைக்கலாம். ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், பரிசுத்தமாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவர்களுடைய நடக்கை சரியாக இல்லை அப்படின்னா, பரிசுத்தவான்களாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அவங்க என்ன செய்யணும்? தொடர்ந்து அதுதான் பார்க்கணும். ஆவிக்குரியவர்களை நிலைத்திருக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்? சரி, நம்ம தொடர்ந்து வளர வேண்டியது இருக்கு. சரி, தேவனுடைய நன்மைகளை அறிந்து கொள்ளும்படி கற்றுக்கொள்ளும்படியாக நாம் தெரிந்து கொள்ள போட்டோமானால், பரிசுத்தமாக அழைக்கப்பட்டோமானால், மத்தேயு 22:14 சொல்றார். அழைக்கப்பட்டவர்கள் அநேகம் சொல்றார், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் என்றார். ஆனால் அநேகர் பிரயாசப்படுவாங்க, ஆனால் கூடாமல் போகும். ஆனால் அதில் அவங்களாம் சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கானது அது இல்லைன்னு நினைக்கிறாங்க. சரி, தேவனுடைய வார்த்தை அது இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. நாம் பார்க்குறோம், தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொரு மக்களும், ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கமாய் தயையும் மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு ஒருவருக்கொருவர் தாங்கி ஒருவரை பெரில ஒருவருக்கு குறை உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். சிலர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இவங்க எவ்வளோ எண்ணற்ற துன்பங்களை இந்த சபைக்கு கொடுக்குறாங்களே அவங்களோட பார்வைக்கு. ஆனால் அவங்க தான் என்ன செய்கிறாங்க? நீதிமானை கொலை செய்ய தேட்டுறாங்க. இயேசுவினுடைய பார்வையில் இயேசு என்னவா இருந்தார்? நீதியாக இருந்தார். இயேசுவினுடைய பார்வையில் தேவன் என்னவா இருந்தார்? நீதியாக இருந்தார். அன்பாக இருந்தேன்னு சொல்கிறார். ஏன்? அவர் கற்பனைகளை கை கொண்டன்ற. பிதாவுக்கு இயேசு நீதியாக தெரிகிறார். என்னுடைய ஆவியை அவர் மேல் அமர பண்ணுவேன்.
ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும். எதற்காக தெரிந்து கொள்ள நம்ம பட்டிருக்கோம்? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தர். பரிசுத்தம் உள்ளவர்களாக எப்படி ஆனோம்? இதை பார்த்தீங்கன்னா அவருடைய குணாதிசயங்கள் எல்லாம் நம்மளிடத்தில் இருக்கணும். பிரியருமாய் உருக்கமான இரக்கமும். எப்படி தேவனுக்கு பிரியமாக இருப்பது? இயேசுக்கு எப்படி பிரியமாக இருப்பது? கற்றுக்கொள்ளணும். கற்பனை சொல்றார். இரக்கமும் தயவும் மனத்தாழ்மையும். மனத்தாழ்மை எங்க கண்டுபிடிக்க முடியும்? பெருமையா இருந்தா. சரி, ஒருவன் கொட்டுறான் இல்லையா, இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையை சொல்லி கொட்டும் பொழுது தாவீது என்னை கொட்டட்டும், நீதிமான் கொட்டட்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க என்ன காணப்படுது? அந்த வார்த்தையை சொல்வதற்கான ஒரு இருதயம் அவரிடத்துல காணப்படுது. அதுதான் மனத்தாழ்மை. தாழ்மை அப்படின்னா நீங்க சொல்றதை நான் கேட்டாலே போதும். மனத்தாழ்மை அப்படின்னா நீங்க சொல்லி அதை நான் செய்ய, கடைசி வரையும் நான் செய்ய வேண்டியது இருக்கு. இரக்கத்தையும் தயையும் மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும். இதுதான் வளர்ச்சி, ஆவிக்குரிய வளர்ச்சி. இந்த ஒரு குணாதிசையில நீங்கள் காணப்படும் பொழுது யாருக்கு? மனுஷனுக்கு பிரியமா இருக்காது கண்டிப்பா, ஆனால் தேவனுக்கு பிரியமா இருக்கும். ஒருவருக்கு ஒருவர் தாங்கி ஒருவரில் ஒருவர் பேரில் குறைவுகள் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். என்ன சொல்றாரு? ஒருவருக்கு ஒருவர் இயேசு கிறிஸ்து மன்னித்தது போல நீங்க ஒருவருக்கு ஒருவர் மன்னிங்கன்றார். பிரமாணம், கட்டளைன்ற. எத்தனை பேர் கட்டளையை கண்டுபிடிக்கிறாங்க? எவ்வளோ கட்டளையை கண்டுபிடிக்கிறாங்க? எவ்வளோ அன்பு கண்டுபிடிக்கிறாங்க? இயேசு கிறிஸ்துவினுடைய நிறைவு யாருக்கு தென்படுது? சொல்றாரு, இதையெல்லாம் நாம் செய்யணும் அப்படின்னா இவை எல்லாவற்றிலும் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். இவைகள் எல்லாவற்றிலும் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கணும். நம் தேவன் பரிசுத்தர். சரி, யாரு தேவனுடைய நன்மையை செய்கிறா? நீங்கள் நன்மை பெறும்படி நான் செய்யணும். சபையில் உலகத்தாரும் நன்மையை பெறும்படியா நான் செய்யணும். நன்மை ரெண்டுத்தையும் விடக்கூடாது. இல்லை, துன்மார்க்கம் உள்ளவர்களுக்கு நம்ம நன்மை செய்யலாமா? ஏன்? துன்மார்க்கத்தில் இன்னும் பிரியப்படுவான். ஒரு நீதி உள்ளவர்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? வளரக்கூடிய அவர்களுக்கு நம்ம உற்சாகப்படுத்தலாமா? பிரியப்படுத்தலாமா? ஆமாம், பண்ணணும், கண்டிப்பாக பண்ணணும். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூரணமும் உடையவர்களாகவும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்திலே சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். இந்த காரியத்தை செய்கிறது யாரு? ஏன் செய்கிறாரு? ஒரு நோக்கம் இருக்கா? அவருடைய நன்மையில வளரணும்ட்டு அவரும் பிரயாசப்படுறாரா? நம்ம என்ன செய்யணும்? அந்த நன்மையை நான் காண்றோமா? நன்மை செய்ய நினைச்சா கூட என்ன செய்வாங்க அப்படின்னா புறக்கணிச்சிடுவாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு நன்மை செய்யலாமா?
தேவன் உங்களிடத்திலே சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். எப்படி இருக்கணும் தெரியுமா? எப்படி வளரணும் தெரியுமா? சரி, என்னால் இவ்வளோதான் முடியுது அப்படின்னா ஓகே, பரவாயில்ல, தேவன் பார்க்குற. வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடி. நம்ம என்ன செய்கிறதற்காக உதாரணம் உள்ளவர்களாக, உதாரண குணம் உள்ளவர்களாக இருக்கணும். தேவனுடைய நன்மையை செய்வதற்கு அவர் செய்யும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டியது இருக்கிறது? அந்த நன்மையை செய்வதற்கு பார்க்கணுமே தவிர, அப்படி ஒரு இருதயம் இருந்துச்சுன்னா நல்ல விஷயம். தேவனானவர் அவரிடத்தில் பிரியமாக இருப்பதற்கு, அவருடைய காரியத்தை செய்வதற்கு நிறைய காரியம் இருக்கிறது. தாழ்மை மாத்திரம் போதாது, பூர்ண சர்க்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். அன்புக்குரிய எல்லா பாகமும் இருக்கணும். சரி, தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கொடுப்பது, எல்லா மனுஷனுக்கும் கொடுப்பது என்னவா இருக்கு? தேவனுடைய வார்த்தை பூமிக்குரிய நன்மையை கொடுப்பது நல்லது, நாம் பார்த்துருக்கோம். ஆவிக்குரிய நன்மையை கொடுப்பது என்ன சொல்றாரு? நீதி 1 தீமோத்தேயு 2:3 நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் களங்கம் இல்லாமல் அமைதியில் உள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரம் உள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். இப்போல்லாம் அப்படிலாம் யாரும் இல்லை. என்ன செய்கிறாங்கன்னா, எங்கே வேலை செய்கிறாங்களோ, எங்கே இருக்கிறாங்களோ அவங்களுக்கு விரோதமாக களங்கம் செய்வாங்க. அமைதியாக இருக்க மாட்டாங்க. அவருடைய கற்பனையில் கட்டளை என்னன்னு பாருங்கள். எவ்வளோ கட்டளையை கண்டுபிடிக்கணும். நம்ம எல்லா பக்தியோடும், பக்தி உள்ளவர்களாக இருக்கணும். தேவனுடைய நன்மைகளை, தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் அவருக்குள் இருக்கிறதை நாம் அறிந்து அதை உயர்வாக கருதணும். நல்லொழுக்கம் உள்ளவர்களாகவும் கலகம் இல்லாமல் அமைதி உள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு கட்டளை. ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். அப்படியே செய்யணும். நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமுமாக இருக்கிறது. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். சரி, உலகத்தார் தானே. நம்ம பரிசுத்தவானுங்களை விட இவங்க கம்மியாக தானே, பரிசுத்தவானுங்களை விட கம்மியாக தானே நம்ம பிரியமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்கள அற்பமாக என்றோம் இல்லையா? அப்படி இல்லை. இங்கே பாருங்கள், எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். நம் தேவன் யாராவது அழிந்து போகணும்னு நினைக்கிறாரா? உலகத்தான் தான் அழியணும்னு நினைக்கிறாரா? தேவனானவர் அவங்களே என்ன செய்ய முடியும்? அவங்களுக்கும் அதிக ஞானத்தை தர முடியும். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். அவருக்கு சித்தம் இருக்கும் பொழுது மனுஷனுக்கு என்ன? அவருடைய சித்தத்தை காணாத மனுஷன் தானே பாவம் செய்கிற முடியும் மனுஷன் தானே. அவன் இடரக்கூடியவன் தானே. ஒருவரும் உண்மையாக இல்லைன்னு சொல்கிறாங்க இல்லையா? ஒருவரும் நீதி உள்ளவர்களாக இல்லைன்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்படிப்பட்ட மனுஷங்களை கண்டா நீங்கள் என்ன பார்க்கணும், என்ன நினைக்கணும்? நீங்கள் உங்களை அற்பமாக நினைக்கக்கூடாது. நாம் அவர்களுக்கு
என்ன செய்ய வேண்டியது இருக்கு? அவங்களுக்காக ஜெபம் செய்ய வேண்டியது. அது மரணத்திற்கு எதுவான பாவம் கிடையாது அப்படின்னா, அன்புக்குரிய காரியங்கள் எதுவுமே இல்லை அப்படின்னா, அன்பு ஒரு சகோதரனை பகைக்கிறது மரணத்திற்கு எதுவான பாவத்தில் வருது. அந்த அன்பு, பிறனை நேசிப்பது, அவருக்கு நன்மை செய்வது அந்த குணாதிசயத்தில் வருது. எல்லா குணாதிசயமும் இல்லை அப்படின்னா என்னவா இருப்பாங்க? தொடர்ந்து காணாதவனாக இருக்கிறான். ஆவிக்குரிய நன்மைகள் அவனிடத்தில் இல்லை. எவ்வளோ என்னிடத்தில் இருக்கு? அவருடைய எவ்வளோ குணாதிசயம் என்னிடத்தில் இருக்கிறது? நான் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கேன்? எதுக்காக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கேன்? எதுக்காக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கேன்? பரிசுத்தமாக இருப்பதற்கு சொல்றாரு. அவர் எப்படிப்பட்டவர் இல்லை? எரேமியா 33:11 கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நான் துன்மார்க்கனுடைய மரணத்தை விரும்பாமல் துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதே விரும்புகிறேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்கிறேன். இஸ்ரவேலின் வம்சத்தாரே, உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்கள், நீங்கள் ஏன் சாக வேண்டும் என்கிறார் என்று அவரோடு சொன்னார். என்ன சொல்றாரு? அவருடைய வழியை விட்டு திரும்பாமல் இருக்கிறாங்க இல்லையா, அவரை காணாமல் இருக்கிறாங்க இல்லையா, அவரை அறியாமல் இருக்கிறாங்க இல்லையா, அவருடைய நீதியை என்ன செய்கிறது இல்லை, காண்றாங்க. இவ்வளோ தேவன் பரிசுத்தர், பயம் இல்லை, அவருடைய நீதியை தேடுவதற்கு மனம் இல்லை. பார்க்குறீங்க இல்லையா, அவருடைய நீதியை தேடுவதற்கு மனம் இல்லை. உலகத்தோடும் உலகத்தில் உள்ளவைகளோடும் அன்பு கூறுறான். கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், என்றால் நான் துன்மார்க்கருடைய மரணத்தை விரும்பாமல். ஒரு சகோதரன் ஒரு பாவத்தை செய்கிறாங்க, ஒரு சபையானது பாவம் செய்கிறதுன்னா நாம் அது விரும்பலை. அவங்க நல்லா இருக்கணும். தேவனே அதான் சொல்கிறாரு, நான் அது விரும்பலைன்ற. ஆவிக்குரிய நன்மையை அவங்க பெற்றுக்கொள்ளணும், அவரே விரும்புகிறார். துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பாதை விரும்புகிறேன். தேவனுக்கு எது பிரியம்? துன்மார்க்கன் அழிவுதா, பிழைப்புது என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இஸ்ரவேலின் வம்சத்தாரே, உங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்புங்கள். திரும்பிட்டேன் சகோதரனே, இதோட நான் செய்ய மாட்டேன். யாருக்கு முன்னாடி இருக்கணும் தெரியுமா? உங்கள் தேவனுக்கு முன்பாக இருக்கணும். திரும்புங்கள், நீங்கள் ஏன் சாக வேண்டும் என்றார் என்று அவர்களோட சொல்லி. அப்போ அவங்க சாகிறதுக்கு அவங்களுடைய வழி மிகப்பெரிய ஒரு காரியம், ஒரு காரண காரியமாயிடும். பொல்லாத வழியை குறித்து நம்ம அப்புறம் பார்க்க போகிறோம். நன்மையான வழி என்னன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். 2 பேதுரு 3:9 தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதியாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மால் நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். நம்ம பார்த்தல நீடிய பொறுமை ஒரு மனுஷனுக்கு இருக்கு, நம்ம பார்த்தோம் இல்லையா? இங்கே பாருங்க, தேவனுக்கு அந்த பொறுமை இருக்கு. அதுதாங்க குணாதிசயம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதியாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். அதனால தான் நம்ம இருக்கிறோம் உயிரோட. இல்லை, நாம் செய்கிற காரியங்களுக்கு தேவன் என்ன செய்வார்? அவருடைய வருகை இருக்குமானால் ரொம்ப கஷ்டம். நாம் என்ன செய்ய வேண்டியது இருக்குன்னா, நாம் நன்மையை செய்ய வேண்டியது இருக்கு.
சரி, நம்ம எதை நோக்கி இருக்கணும்னு சொல்கிறார் எபிரேயர் 6:5. தேவனுடைய நல்வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்து மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தங்களை மறுதலியாமலும் சிலுவையில் அறைந்து அவர்கள் அவமானப்படுத்தி படுகிறபடியால் மனம் திரும்புதலுக்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். ரொம்ப கஷ்டம்தான் பார்க்குறோம். நம்ம அப்படிப்பட்டவங்கள நம்ம எரேமியாவில் பார்த்தோம்ல, அவங்க தேவனை மகிமைப்படுத்தாதவங்க. அவங்க பொல்லாத வழி இருக்குது, நன்மையான என்ன வழியோ அதை தேட வேண்டியது இருக்குது. இங்கே பாருங்கள், தேவனுடைய நல்வார்த்தையை இனி வரும் உலகத்தின் மேல் பலன்களையும் ருசி டேஸ்ட் பண்ணிட்டாங்க, அதை டேஸ்ட் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் மறுதளித்தார்கள். தேவனுடைய குமாரனை தங்களை மறுபடியும் சிலுவையில் அறைந்து. மன விருப்பமான பாவம் இதெல்லாம். என்னென்ன மன விருப்பமான பாவம் என்னன்னா சொல்கிறார், மேலே சொல்கிறார் பாருங்க, தேவனுடைய நல்வார்த்தையும் அவருடைய வார்த்தையை என்ன செய்ய முன்னாடி பார்த்தது போல் அந்த நல்ல வார்த்தையை மதியாமல் என்ன செய்கிறாங்க, இனி வரும் உலகத்தின் மேல் பலனா இல்லாமல் மறுதலித்து போயிட்டாங்க இல்லையா, மறுதலித்து போயிட்டாங்கல்ல, அவங்க தான் குமாரனை என்ன செய்கிறாங்க, சிலுவையில் தேவனுடைய நல்வார்த்தையையும் இனி வரும் உலகத்தின் பலனையும் ருசி பார்த்து மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தங்களை மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புகிறதற்கு ஏதுவாய் அவர்கள் மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். திருப்பி வராரு அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு விஷயம். தேவன் ஒப்பு கொடுத்துட்டாரு அப்படின்னா அந்த அநியாயக்காரன் திருப்பி வர முடியுமா? மிகப்பெரிய ஒரு கள்ள போதனை. ஞாபகம் வச்சுக்கணும், ஆவிக்குரிய வகையில் நாம் வளரணும். சரியா? இப்போது நான் ஒரு 60 வளர்ந்துருக்கேன் அப்படின்னா நான் 70 வர்றதுக்காக தான் பார்க்கணுமே தவிர, நான் குறைகிறேன் என்றால் நான் மறுதளிக்கிறேன் இல்லையா? நான் 10% கூட வரல, நான் பேசிக்காக தான் இருக்கேன் அப்படின்னா நான் வளரல. ஒரு சபையானது ஆவிக்குரியதை கற்றுக்கல, தெரியவே இல்லை அப்படின்னா அது எப்போ வளரும்? கண்டிப்பாக வளர. ஆவிக்குரிய நன்மை நீங்கள் சொன்னால் மட்டும்தான் தெரியுமே தவிர, ஆவிக்குரியது ஒன்று இருக்குது, அது என்னன்னு தெரியுமா? கடைசி வரையும் தெரியாது, என்னன்னே புரியாது அவங்களுக்கு. முயற்சி செஞ்சு மறுதளிச்சிடும். நன்மையான வழி தெரியாது அவங்களுக்கு. நாம் என்ன செய்ய வேண்டியது இருக்குது? தொடர்ந்து நன்மையான வழிகளை காண்பிக்க வேண்டியது. யாரு பாவிகளுக்கு வழியை காண்பிக்கிறார்? நல்ல வழி சொல்றாரு பாருங்க. சங்கீதம் 25:8 கர்த்தர் நல்லவரும் உத்தமனுமாயிருக்கிறார், ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். கர்த்தர் நல்லவரும், அவரிடத்துல என்ன இல்லை? அநியாயம் இல்லை, பொய் இல்லை. அவர் மனுஷன் கிடையாது, பொய் சொல்றது. அவர் தேவன். சரி, நாம் அவருடைய வழியை கண்டிருக்கிறோம். துன்மார்க்கமான வழி தான் வேணாம் தான் நம்ம சொல்கிறோம் இல்லையா? அது எதுக்கு நமக்கு? அது பொல்லாததான் இருக்குன்னு தேவன் சொன்னார் போது அது எதுக்கு நமக்கு? தேவையில்லைல்ல. இவர் கர்த்தர் நல்லவரும் உத்தமனுமாக இருக்கிறார், ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். சிறுமைப்பட்டவர்களை நியாயத்திலே நடத்தி சிறுமைப்பட்டவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார். யார் பண்ணுறா இதை? சிறுமைப்பட்டவர்கள். விட்டுறார் அவரை? பலன் யார் அங்கே? ஒரு சிறுமையானவனுக்கு, ஒரு சிறியவனுக்கு யார் பலன்? கர்த்தர். நியாயத்திலே நடத்தி சிறுமைப்பட்டவனுக்கு தமது வழியை போதிக்கிறார்.
சிறுமைப்பட்டவர்களுக்கும் தேவன் வழியை போதிக்கிறாரு, பாவிகளுக்கும் வழியை போதிக்கிறார். பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். நாம் என்ன செய்ய வேண்டியது இருக்கு? நல்ல வழியை காணும். நம்ம என்ன செய்யணும்? சரியானதை செய்ய வேண்டியது இருக்கு. நன்மையும் சரியான காரியத்தையும் செய்ய வேண்டியது. ஒரு மனுஷன் எதை செய்கிறதுனாலே நல்ல வழியை காணுங்கிறது இல்லை. அவன் பாருங்க, அவன் இருதயத்தில் பாருங்க, இஸ்ரவேலருக்கு என்ன சொல்லப்படுதுன்னா, அவன் நிற்கும் போதும் நடக்கும் போதும் படுக்கும் பொழுதும் பிரமாணத்தை சிந்திக்கணும். நம்ம எப்படி இருக்கிறோம்? அக்கிரமத்தை சிந்திக்கணும்னு சொல்றாரா, நன்மையை சிந்திக்கணும்னு சொல்றாரு? நன்மையை சிந்திக்க வேண்டியது இருக்கு, நல்லதை செய்ய வேண்டியது இருக்கு. சங்கீதம் 36:4 அவன் தன் படுக்கையின் மேலே அக்கிரமத்தை யோசித்து நல்லதை அல்லாத வழியிலே நிலைத்து பொல்லாப்பை வெறுக்காது இருக்கிறான். கர்த்தாவே, உமது கிருபை வானங்களில் விளைகிறது, உமது சத்தியம் மேக மண்டலங்களிலே பரியந்தமும் எட்டுகிறது. உமது நீதி மகத்தான பர்வதங்கள் போலவும் உமது நியாயங்கள் மகா ஆழமாயும் இருக்கிறது. கர்த்தாவே, மனுஷரையும் மிருகங்களையும் காப்பாற்றுகிறீர். தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது. அதனாலே மனுபுத்திரர் உமது செட்டைகளின் கீழே வந்து அடைகிறார்கள். நம்ம இங்கே பார்க்குறோம், துன்மார்க்கன் என்ன செய்கிறது தேவனுக்கு பிரியமா இல்லை அப்படின்னா, அவன் துன்மார்க்கத்தை செய்யல, அவனுக்கு பிரியல. அவன் இருக்கக்கூடிய நிலையில் அவன் இருப்பது தேவனுக்கு பிரியமா இல்லை. சரி, அவன் இருக்கிறான் பாருங்க, அந்த நிலை அவன் என்ன செய்கிறான்? பிரியப்படுறான்னு பார்க்குறோம். அவன் அதை இச்சிக்கிறான். இங்கே நம்ம பார்க்குறோம், என்ன செய்ய பார்க்குறோம் அப்படின்னா, ஆவிக்குரிய நன்மையை நம்ம உறுதிப்படுத்த பார்க்குறோம், ஆவிக்குரிய வழியை உறுதிப்படுத்த பார்க்குறோம். எது ஆவிக்குரியது? நம்ம சொன்னோம், அதுதான் கேட்குறோம். ஆவிக்குரிய நன்மை என்ன, ஆவிக்குரியது என்ன, நன்மை என்ன, சரியான வழி என்னன்னு தான் பார்த்துட்டு தேவனுக்கு எது பிரியம் தான் பார்த்துட்டு இருக்கோம். கொள்ளாத வழி அவருக்கு பிரியமா இல்லை. அவருடைய மகத்துவம் எவ்வளோ உயர்வாக இருக்குது, வானத்திற்கும் மேகமண்டலங்களுக்கும் மேலாக இருக்கான், அருமையான பர்வதங்களுக்கு ஒப்பாக இருக்குன்ற. சங்கீதம் 37:23 நல்ல மனுஷனுடைய நடைகள் மனுஷரால் உறுதிப்படும், அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். யாருக்கு? யாரோட மனுஷன்? நல்ல மனுஷன், தீமை இல்லாதவன், இடரல் இல்லாத மனுஷன், குட் மேன். சரி, இங்கே நல்லது அப்படின்னா அந்த வார்த்தை கிடையாது எபிரேய மொழியில். மேன், மனுஷன், புரியுதா? நல்ல மனுஷன் கிடையாது, மனுஷன் தான் எபிரேய மொழியில் சொல்கிறாரு. மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும் அப்படின்னு தான் இருக்கு. அவனுடைய வழிகள் மேலே அவர் பிரியமாக இருக்கிறார். இப்படி செய்யணும். இப்படி பண்ணும்போது தான் அந்த மனுஷனுடைய நடைகள் தள்ளுண்டு போவதில்லை. இப்படி செய்து அவன் ஒரு காரியங்கள் ஒரு தவறாக இருக்குமானால் அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை. கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். நான் இளைஞனாக இருந்தேன், முதிர் வயதுள்ளவனும் மானேன். அவனும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி ஆபத்திற்கு இரத்து திரிகிறதும்
நான் காணவில்லை. சொல்றாரு, அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை. அவனை என்ன செய்கிறது? விழுந்துட்டான் பாவம். அவன் ஏற்றுக்கொள்ளப்படுகிறான். என்ன செய்கிறது? அவன் ஏற்றுக்கொள்ளப்படுறான். சரி, நம்ம தொடர்ந்து என்ன செய்கிறோம் அப்படின்னா, நம்ம அவருடைய பாதையை, அவருடைய நீதிகளை நாம் தொடர்ந்து என்ன செய்ய வேண்டியது இருக்கு. அவருடைய நீதி நியாயங்களை நாம் அதிகமாக கற்றுக்கொள்ள வேண்டியது. யாரு தேவனிடத்தில் பிரியமா இருக்கிறா? யார் எப்படிப்பட்ட மனுஷன்? நீங்களும் நானும் நான் நன்மையை அறிந்திருக்கிறோம், நன்மையை செய்கிறோம் அப்படின்னா அது தேவனுக்கு பிரியமா இருக்கிறோம், தேவனிடத்தில் பிரியமா இருக்கிறோம், தேவனுக்கு பயப்படுறோம். சங்கீதம் 119, 38, 39 பார்க்குறோம். நாற்பது, இதோ உம்முடைய கட்டளைகளின் மேல் வாஞ்சியாயிருக்கிறேன், உமது நீதியினால் என்னை உயிர்ப்பியும். எது ரட்சிப்பு, எது தயவு, எப்படி நம்மளை தேவனானவர் மீட்டுக்கொள்றார் பாருங்க. சொல்றாரு, இதோ உம்முடைய கட்டளையின் மேல் வாஞ்சியாய் இருக்கிறேன். அவர் என்ன செய்யறாரு? அவர் மேல, அவருடைய நீதியின் மேலதான் அவருக்கு பிரியமா இருக்கு. புரியுதா? எதுலேருந்து உயிர்ப்பிக்க சொல்றாரு? உமது நீதியின் மேல் என்னை உயிர்ப்பியும். நீதியினால், அவருக்குன்னு ஒரு நீதி இருக்கு, மனுஷனுடைய நீதி கிடையாது. கர்த்தாவே, உம்முடைய வாக்கின்படி உமது தயவையும் உமது ரட்சிப்பும் எனக்கு வருவதாக. கர்த்தாவே, உம்முடைய வாக்கின்படி உமது தயையும் உமது ரட்சிப்பும் எனக்கு வருவதாக. சரி, இங்க பார்க்கணும், நம்ம என்ன கேட்கணும் தேவனுக்கிட்ட அப்படின்னா, அப்பொழுது என்னை நிந்திக்கிறவனுக்கு உத்தரவு சொல்லுவேன், உம்முடைய வசனத்தை நம்பியிருக்கிறேன். சரி, இங்க நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, ஒரு காலமும் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, தாவீதுடைய இருதயம் மாதிரி நம்மளுடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கணும், தேவனை எப்படி பிரியப்படுத்தணும் பார்க்குறோம். அவருக்கு பழைய பாட்டு பிரமாணத்தில் இருந்தாருன்னு நினைக்க வேணாம். அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, அவருடைய பரிசுத்தமுள்ள அந்த இருதயத்தை தேவனுக்கு பிரியப்படுத்தியிருக்கார். இயேசுவை பாருங்க, இயேசுவானவர் எப்படி ஒரு இருதயம் இருந்ததோ அந்த இருதயம் தான் இவருக்கு காணப்பட்டிருக்கு. சத்திய வசனம் முற்றிலும் என் வாயிலிருந்து நீங்க விடாதையும். சத்திய வசனம் என் வாயிலிருந்து நீங்க விடாதையும். உம்முடைய நியாய தீர்ப்புகளுக்கு காத்திருக்கிறேன். அவருடைய தீர்ப்பு, அவருடைய செயலுக்கு அவர் காத்திருக்கிறார். சரி, எது பலன்? எனக்கு எது பலனா இருக்கணும்? உங்களுக்கு எது பலனா இருக்கணும்? தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தையிலன்னு சொல்லுங்க. இவர் சொல்றாரு பாருங்க, நீதிமொழி 2:20, ஆதலால் நீ நல்லவர்களின் வழியிலே நடந்து நீதிமான்களின் பாதைகளை கற்றுக்கொள்வாயாக. இப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய வழி என்ன? தாவீது அவருடைய வழி என்ன? இயேசுவானவர் எல்லா நல்வழியும் கற்றுக் கொடுக்குறார். இயேசு கிறிஸ்துவினுடைய இருதயம் பார்த்தீங்கன்னா, அவருடைய நாம் பார்த்தோம் இல்லையா, அவருடைய எதற்காக நாம் தெரிந்து கொள்ளப்பட்டோம், அழைக்கப்பட்டோம், எதுக்காக நாம் அவர் மேல் பிரியமாக இருக்கணும், அந்த நன்மையை செய்யணும், அந்த வழியை பார்க்கணும். அவரெல்லாம் எப்படிப்பட்ட ஒரு நன்மையான ஒரு இருதயம். அதனால் நீ நல்லவர்களின் வழியிலே நடந்து நீதிமான்களின் பாதைகளை கற்றுக்கொள்வாயாக. சரி, உன்னத பாட்டு இதுலேயும் ஒரு நன்மை இருக்குது. உன்னத பாட்டுலேயும் என்ன பார்க்குறோன்னா, உன்னத பாட்டு 2:13, அத்திமரம் காய் காய்த்து
திராட்சை செடிகள் பூ பூத்து வசனமாயும் பரிமளங்களையாவது என் பிரியுமே, என் ரூபவதியே நீ எழுந்து வா. சரி, நம்ம என்ன பார்க்குறோம், விவரிக்கிறார் பாருங்க. எப்படி விவரிக்கிறார் பாருங்க. அத்தி மரம், அத்தி மரம் பார்த்துருக்கீங்களா? அத்தி மரம், திராட்சை கொடி, நல்லா திராட்சை பழம் தரக்கூடிய மரம். அது எப்படி இருக்கு? நன்மை. அது நல்ல உகந்தது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். நல்லதுன்றது பதில் அது உகந்தது. ஏன்னா நல்லதுன்றது வார்த்தை இல்லை, உகந்தது. சரி, என் பிரியமானவளே நீ வா அப்படின்னு சொல்ற. நாமும் அவருக்கு எப்படிப்பட்ட பிரியம் இருந்திருக்கு யார் மேல? அவர் நேசிக்கிறார். அங்க ஒரு புத்தி உள்ள ஒரு பெண்மணியா இருந்திருக்கும். அநேக விஷயங்கள் அவர் மிஸ்டேக் செஞ்சிருக்காரு, தப்பு செஞ்சிருக்காரு. இருந்தாலும் அவர் ஞானத்தில் அதிகமாக பிரியப்பட்டிருக்கார். நன்மை எது தேவனுக்கு முன்பாக நன்மை, சுகந்த வாசனை, நன்மையான பலி, நம்ம உதடுகளின் கனி. தேவனுக்குன்னு சொல்லிட்டு ஒரு வழி இருக்கு. சங்கீதம் 18:22 அவருடைய நியாயங்கள் எல்லாம் எனக்கு முன்பாக இருக்கின்றன, அவருடைய பிரமாணங்களை நான் தள்ளி போடவில்லை. அவர் முன்பாக நான் உத்தமனாயிருந்து என் துர்க்குணத்திற்கு என்னை விலக்கி காத்து கொண்டேன். அவர் என்ன சொல்றாரு? நல்ல வழியை காண்றாரு, நல்ல சரியானதை செய்யணும்னு விரும்புறாரு. அது எப்படி? அவருடைய நியாயங்களை எல்லாம் எனக்கு முன்பாக இருக்கின்றன. எனக்கும் இருக்கணும்னா நான் என்ன செய்யணும் தான் உதாரணம் பாருங்க. அவருடைய நியாயங்கள் எல்லாம் எனக்கு முன்பாக இருக்கின்றன, அவருடைய பிரமாணங்களை நான் தள்ளி போடவில்லை. அவர் முன்பாக நான் உத்தமனாயிருந்து என் துர்க்குணத்திற்கு என்னை விலக்கி காத்து கொண்டேன். இல்லையா? அவர் ஒரு செயல் செய்கிறார். சரி, இப்போ தாவீதை வைத்துக்கோம். அவருக்கு முன்பாக இல்லை, அவர் அதில் நடக்கலை, அவருடைய நீதியிலே நடக்கலை அப்படின்னா அவருக்கு பலன் என்னவா இருக்கும்? ஆகையால் கர்த்தர் என் நீதிகளை தக்கதாகவும் தம்முடைய கண்களுக்கு முன் இருக்கிற என் கையின் சுத்தத்திற்கும் தக்கதாகவும் எனக்கு பலனளித்தார். நாம் என்ன பார்க்குறோம்? அவர் எவ்வளவு உண்மையானவராக இருக்கிறாரு. அவருடைய கைகள், அவர் எப்படிப்பட்டவராக, அவருடைய வழி எப்படி இருக்குது? அநீதியானது இல்லை, நீதியானது நம்ம பார்க்கணும். அப்போ ஒரு நீதி உள்ளவராக இருக்கிறாரு அப்படின்னா அவருடைய வழியை கர்த்தருக்கு தெரியுமா? சொல்றாரு சங்கீதம் 1:6 தானே, மனப்பாடமா இருக்கணும் இதெல்லாம். கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியையோ அழியும். 1ஆம் சங்கீதம் தெரியுமா? 1ஆம் சங்கீதம் அதுதான் 6. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழிவு. சரி, துன்மார்க்கனுடைய நிலைமை என்னன்னு பார்க்குறோம். துன்மார்க்கரோ அப்படி அல்ல, காற்று பருக்கடிக்கும் பதரை போல இருக்கிறார்கள். அவங்களுடைய நிலைமை என்ன அப்படின்னா சொல்றாரு, துன்மார்க்கனை நீங்க உத்து பார்த்தீங்கன்னா இரான்னு சொல்றாரு. நம்ம இன்னும் கொஞ்சம் ஒரு 40 வருஷம் வாழ்வோன்னு நம்ம எண்ணக்கூடாது இல்லையா? நம்ம ஒரு 50 வருஷம் இருப்போம்னு எண்ணக்கூடாது. இருக்கிற காலத்தை நம்ம பிரயோஜனப்படுத்திக்கணும்.
ஒரு வழியை செம்மையான வழியாக தேவன் மாத்துறாருன்னா எப்படி பாருங்க, என்னை பலத்தினால் இடை கட்டி என் வழியை செவ்வாய்ப்படுத்துகிறார் தேவனே. அவர் பூரணமாக இருந்ததற்கு முக்கிய காரணம் தேவனுடைய வார்த்தை தேவனாக இருக்கிறார். சரி, நம்ம இங்கே என்ன பார்க்குறோம் அப்படின்னா, எப்பொழுதும் நம்ம யார் மேலே நம்பிக்கையாக இருக்கணும், யார் மேலே நம்பிக்கையாக இருக்கணும். எபேசியர் 5:20 தம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிலும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரித்து. சரி, எப்பொழுதுமே நாம் அவரை என்ன செய்ய வேண்டியது இருக்கு? ஸ்தோத்திரிக்க வேண்டியது இருக்கு. அவருடைய வேத வாக்கியங்களை கீழ்ப்படிய வேண்டியது. கீழ்ப்படியணும் அப்படின்னா 21 நீங்க பார்க்க முடியும். தெய்வ பயத்தோடு ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படியுங்கள். ஒருத்தருக்கு மட்டும் சொல்லலை, எல்லாருக்குமே. மனத்தாழ்மை உள்ளவர்களாக இருக்கணும், நீதி உள்ளவர்களாக இருக்கணும், இரக்கம் உள்ளவர்களாக இருக்கணும், தெய்வீக நீதிகள் உள்ளவர்களாக இருக்கணும். சரி, நம்ம தொடர்ந்து நம்ம ஆவிக்குரிய வகையில் எப்படி வளரணும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். சரி, நீதி உள்ள வேத வாக்கியங்களை நாம் தொடர்ந்து அறிந்து கொள்ளே இருக்கும் பொழுது தான் நம்ம என்ன செய்வோம்? பரிசுத்தம் உள்ளவர்களாக. அழைக்கப்பட்டுள்ள அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டுள்ள சிலர், அநேகர் உட்பிரவேசிப்பாங்க, ஆனால் கூடாமல் போவோம். முந்தினோர் பிந்தினாராயும் பிந்தினோர் முந்தினோராயிருப்பாங்க. நம்ம என்ன செய்யணும்? காலத்தை பிரயோஜனப்படுத்தி நீதியான காரியங்களை செய்ய வேண்டியது. நீதி என்னன்னு கற்றுக்கணும். நீதியான பாதை என்ன, நன்மை என்னன்னு கற்றுக்கணும். பிரமாணம் என்னன்னு செய்யணும். அவருடைய சுபாவம் நம்ம இடத்துல இருக்கணும்னு நம்ம பார்க்கணும். ஜெபம் செய்து இந்த காரியங்களுக்கு தேவன் நமக்கு உதவி செய்வதற்கு நாம் தொடர்ந்து அவர் மேல் நாம் பிரியமாக இருப்போமா? ஜெபம் செய்வோம். பரலோகத்திலே வாசமாக இருக்கின்ற எங்கள் பிதாவே, இரக்கமுள்ள தேவனே, உங்களை துதிக்கின்றோம், ஸ்தோத்திரிக்கின்றோம். உங்கள் சித்தமானால் எங்களை ஆசீர்வதிப்பீராக. தேவனே, உங்களை துதிக்கிறதற்கும் ஸ்தோத்திரிப்பதற்கும் உதவி செய்வீராக. பிதாவாகிய தேவன்தாம் எங்களை ஆசீர்வதியும். பிதாவே, நீங்கள் எங்களை உண்டாக்கி உங்களுடைய நீதியின் வழிகளை நாங்கள் அறிந்து கொள்ள உதவி செய்வீராக. பிதாவாகிய தேவன்தாமே எங்களை பாதுகாத்து எங்களுக்கு நீங்கள் தாமே நாங்கள் ஒவ்வொரு காரியங்களையும் உங்களுடைய சித்தமானால் செய்வதற்கு உதவி செய்யும். நாங்கள் பிதாவே ஒவ்வொரு காரியத்தையும் நாங்கள் அறிந்து கொள்ள, நாங்கள் கற்றுக்கொள்ள உதவி செய்வீராக. பிதாவே, நாங்கள் உங்களுடைய நீதிகளிலே நாங்கள் வளருவதற்கு உங்கள் சித்தமானால் எப்பொழுதும் உண்மை உணர்வுகளாக இருப்பதற்கு உதவி செய்யும். ஆவிக்குரிய நன்மைகள் இன்னதென்று நாங்கள் அறிந்து கற்றுக்கொள்ள உதவி செய்யும். உங்கள் சித்தமானால் ஒவ்வொரு வேத வாக்கியத்திலும் பிரியமாக இருக்க உதவி செய்யும். பிதாவாகிய தேவனே, உங்களுடைய சித்தமானால் நாங்கள் ஆவியின் ஞானத்திலே அதிகமாக விருத்தியடைய, பிதாவே உங்களுக்கு பிரியமான காரியங்களை செய்வதற்கு உதவி செய்வீராக. தேவனே, கூடி வந்த யாவரையும் ஆசீர்வதியும். பிதாவே, எங்களுக்கும் பூமிக்குரிய தேவையை தந்தருளும். நானும் பிதாவே, நாங்கள் படிக்கக்கூடிய அந்த படிப்பையும் படிக்க போகிற அந்த IELTSI அந்த படிப்பையும் எனக்கு தரும்படியாக பிதாவே, அந்த கோச்சிங்கையும் கூட அட்டன் செய்வதற்கு உதவி செய்யும். பிதாவே, உங்களுக்கு சித்தமானால் எங்களை பாதுகாத்து கொள்ளும். உங்களுடைய இரக்கமானால் எங்களை ஆசீர்வதியும். எங்களுக்கு நன்மைகளை தந்து வழிநடத்தும். பிதாவே, பணத்தேவையை தந்து எங்களை ஆசீர்வதியும். உங்கள் சித்தமானால் எங்களுக்கு தேவையான ஞானத்தை கொடுத்த உதவி செய்யும். பிதாவே, எப்பொழுதும் நீதியும் நியாயத்தையும் செய்யக்கூடிய பிள்ளைகளாக குடும்பமாக இருப்போம். உங்கள் சித்தமானால் ஆசீர்வதியும். உங்கள் தயவானா இதோ எங்களுக்கு தேவையான நன்மைகளை கூடும் ஆசீர்வதியும். இன்னும் கீழ்ப்படியக்கூடிய பிள்ளைகளாக வளர உதவி செய்யும். குமாரன் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே கேட்கின்றோம் பிதாவே. ஸ்தோத்திரம்.